الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். எமது வாழ்விலும் நாம் நெருங்க வேண்டியது அந்த அல்லாஹுவை மாத்திரம்தான். புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அருளுக்குரியவனும் அல்லாஹ் மாத்திரம்தான். அந்த அல்லாஹ் எப்போதும் பெருமைக்கும் உரியவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றென்றும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள், தபஉ தாபியங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று அல்லாஹுவை நான் பிரார்த்தித்தவனாக, அன்பான பண்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். காலையானால் மாலையாகுவது நமக்கு தெரியாது என்ற அளவுக்கு வேகமாக காலச்சக்கரம் சுழல்கிறது. மனிதன் ஒவ்வொரு இலக்கை நோக்கி பயணிக்கிறான். அதனை பார்த்து பார்த்து நாளை எண்ணுகிறான். இப்படி மனித வாழ்வு அசைந்து போகின்ற போது ஒவ்வொரு மனிதனையும் அறியாமல் அவனின் முடிவு நேரத்தை அவன் நெருங்குகிறான். அவனின் கபரைத்தான் அவன் நெருங்குகின்றான். அதில் ஒரு அடிகூட அவன் பிந்தவும் மாட்டான், முந்தவும் மாட்டான். இது நிஜமான உண்மை அன்பார்ந்தவர்களே. இந்த அடிப்படையை நினைவூட்டுகின்ற ஒரு பலமான மேடை ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் ஏறி பேசுகின்ற இந்த மிம்பர் மேடை தான். ஆகவே இந்த அடிப்படை ஷைத்தானினால் மறக்கடிக்கப்படுகின்ற போதும் இது நினைவூட்டப்படுவது தக்குவாவுடைய ஒரு வெளிப்பாடு, ஜும்மாவுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. நானும் மலக்கல்ல, நீங்களும் மலாயிக்கமார்களும் அல்ல. இதை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நான் சமமாக நினைவுபடுத்துகிறேன். எப்போதும் உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளங்கி நடந்து கொள்வோமாக. வெட்டு பேச்சும் வேதாந்தமும் பெருமையும் ஆணவமும் மமதையும் குடிகொண்டு பிடிவாத உணர்வுகளோடு வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஷைத்தானுடைய செயல்பாட்டுக்கு இடமளிக்காமல் பணிவென்ற சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்களோடு மரணம் வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகணும் என்ற அந்த உயர்ந்த நோக்கை உள்ளத்தில் பசுமையாக ஆக்கி வாழ நானும் நீங்கள் முயற்சி செய்வோமாக.
எப்போதும் எங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நான் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், நான் அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செய்கிறேன். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்க வழிபாடு, என் உலக வாழ்க்கை, நான் இந்த உலகத்தில் மௌத்தாகுவது எல்லாம் அகிலத்தை படைத்து ஆளுகிற அல்லாஹ்வுக்காக. அந்த உண்மையான தன்மையுள்ள மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ முயற்சிப்போமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கும் வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான பண்பான சகோதரர்களே, நான் இப்போது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தேன். அதுதான் 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய 21வது வசனம் தான் அந்த வசனம். இந்த வசனம் எங்களிடத்தில் எவ்வளவு இதயத்தில் பதிந்திருக்கிறது. இந்த வசனத்தை எந்த அளவு நாங்கள் விளங்கி இருக்கிறோம். இந்த வசனம் எவ்வளவு பெரிய கருத்து முரண்பாடுகள் வருகின்ற போதும் மனிதனை, ஈமான்தாரியை அமைதிப்படுத்துகின்ற அல்லது செய்யும் செயல் பிழை என்று உணர்ந்தால் அவன் வாபஸ் வாங்கி அல்லாஹ்வுக்கு அடிபணிய வைக்கின்ற அருமையான ஒரு வசனம்தான் நான் இப்போது ஓதி காண்பித்தேன். சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்கள், எங்களை போன்ற மனிதர்கள், அவர்கள் அமலிலே அதீத ஆர்வம் காட்டியவர்கள். அவர்களை யாராலும் முந்த முடியாது. ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில், உணர்வுபூர்வமாக அபிப்பிராயங்கள் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதையும் அமலன்று செய்யலாமே என்று சொல்லும்போது இன்னொரு சஹாபி அதை விமர்சிப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் இதை செய்யவில்லையே என்று. இல்லை, அதில் பிழை காணுவதற்கு ஒன்றுமில்லையே என்று ஏதாவது ஒரு சின்னதொரு கருத்தின் முரண்பாடு மாதிரி வந்தால் கூட உடனே இந்த வசனத்தை தான் ஓதுவார்கள். அவர்கள் உடனே வாபஸ் வாங்கி விடுவார்கள். சஹாபாக்கள் என்ற மேலான மனிதர்களை பண்படுத்தியது இந்த வசனத்தில் சொல்லும் சிபத்துகள் 3 இருக்கின்றன. அந்த 3 சிபத்துகள் தான் அவர்களை பண்பட்டு அவர்களை அடங்க வைத்தது. கண்ணியமான பெருமக்களே, அந்த வசனத்தின் அர்த்தத்தை பாருங்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பொதுப்படையாக கொமனாக சொல்கிறான். இந்த குர்ஆனை வாசிக்கின்ற முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத மனிதனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களை முன்னோக்கி பேசுகின்ற வார்த்தையிலே லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு 3 சிபத்துகளை அல்லாஹ் பின்னால் சொல்கிறான். உங்களுக்கு எல்லோருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை முன்மாதிரியாக எடுப்பவர்கள் யாரென்றால் இந்த பின்னால் சொல்கின்ற 3 சிபத்துகளும் உள்ளவர்கள் தான். ஒன்று, லிமன் கான யர்ஜுல்லா, அவர் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கின்றவர். எனக்கு அல்லாஹ்வை அடைய வேண்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு தேவை, என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் தருகிற கூலி சுவர்க்கம் எனக்கு தேவை, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டு அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய வேண்டும். மொத்தமாக அவன் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறவனுக்கு அவனுக்கு உலகம் நோக்கமாக இருக்காது, அவனுடைய மனோ இச்சையின் ஆசைகள் இருக்காது. மற்றவரா அல்லாஹ்வா என்று கேட்டால் எனக்கு அல்லாஹ் தான் தேவை, என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், என்னுடைய சக்கராத்தில் எனக்கு கைதாங்குபவன் அல்லாஹ் மாத்திரம்தான், என்னை தனிமையாக கபரில் கொண்டு போய் வைத்துவிட்டு மக்கள் திரும்புவார்கள், அந்த கபரை ஒளிமயமாக்குபவன் அல்லாஹ் மாத்திரம்தான், எனக்கு நாவுக்கு கடைசி நேரத்தில் சுற்றி எல்லாரும் இருந்து கலிமாவை சொல்லி தந்தாலும் நாவிலே கலிமாவை வர வைப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான், என் கல்வை ஈமானால் விரிவடை வைப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் 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 என்று சொல்கிற அந்த மனோநிலை இருக்கிற மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு உலகம் நோக்கமாக இருக்காது. மனிதனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம், குறுகிய நோக்கங்கள் இருக்காது. என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு வாழுகின்ற மனிதன் செய்யும் அமல் அல்லாஹ் பொருந்த வேண்டும். அல்லாஹ் பொருந்தி கொள்வது ஒரே ஒரு வழிகாட்டலில் மாத்திரம்தான், அது நபிகளார் காட்டிய வழியை மாத்திரம்தான். ஏனென்றால் படைத்த அல்லாஹ்வுக்கு எது விருப்பமானது,
எந்த நிலையிலே அமல் செய்தால் அது விருப்பமானது பொருத்தமானது என்பதை அல்லாஹ் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாவால் மாத்திரம்தான். அல்லாஹ் வஹி அறிவித்தது, இந்த உலகத்திலே அல்லாஹ் வஹியை கொண்டு வந்து கடைசியாக அனுப்பி வைத்தது எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான். அதனால் அவர் சொல்வது மாத்திரம்தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்குரிய அமல். இதை அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையில் சொல்கிறான். இந்த நபியுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்குது. எனவே அல்லாஹ் எனக்கு கூலி தருகிற நேரத்தில் நான் செய்யும் அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எனக்கு அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று பார்க்கிற மனிதன், அந்த மனிதனுக்கு இந்த நபியுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரண்டாவது, வல் யௌமல் ஆகிர, மறுமை நாளை ஆசை வைத்து வாழுகிற மனிதன். எனக்கு உலக நோக்கம் அல்ல, இன்னாரை திருப்திப்படுத்த வேண்டும், நான் இந்த அமலை செய்தால் இந்த சமூகமே என்னை பாராட்ட வேண்டும், இல்லை மார்க்கத்தில் இல்லைதான், இதை நான் செய்யாமல் விட்டால் பல பேர் என்னோடு கோவித்துக் கொள்வார்கள். இந்த உலக பார்வை என்ற நிலையை தாண்டி ஆகிரத்தில் எனக்கு சுவர்க்கம் தேவை, நான் தப்ப வேண்டும் என்று வாழ்கின்ற மனிதனுக்கு இந்த நபியுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவது சிபத் அல்லாஹ்வை அடைய வேண்டும், இரண்டாவது சிபத் மறுமைக்காக வாழ வேண்டும், மூன்றாவது சிபத் அல்லாஹு தஆலா சொல்கிறான் வதக்கரல்லாஹ கஸீரா, எப்போதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுகின்ற மனிதன் என்று. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்ற மனிதன் வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்ட சிந்தனை, வீட்டிலே வந்து மனைவியோடு கதைத்தாலும் அல்லாஹ்ட சிந்தனையை அவன் அங்கே பரிமாறுகிறான். சிந்தித்தாலும் எழும்பினாலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற மனிதன் இருக்கிறானே, அவன் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற நிலையிலே உள்ள மனிதர்கள் தான் இப்படி இருப்பார்கள். சஹாபாக்களை நபிகளார் பண்படுத்தியது அப்படித்தான். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் பதவிகளை ஆசைப்பட்டது கிடையாது. நான் அமீருல் முஃமினீனாக இருக்க வேண்டும், நான் ஒரு தளபதியாக இருக்க வேண்டும், நான் ஒரு இப்படியான ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றலை அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று அர்ப்பணித்ததை வரலாறுல பார்க்கலாம். அவர் சொன்னார், என் வாழ்க்கையிலே நான் ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே மாத்திரம்தான் நான் ஒரு தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் ஹைபர் யுத்தம் நடந்த அந்த நாளிலே நான் ஒரு தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் நியமிக்கப்படவில்லை. அந்த ஆசைப்பட்டது ஒரே ஒரு காரணத்துக்காக என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅூதி அன்னர் ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு சொன்னார்கள், நான் நாளைய காலை பொழுதிலே இந்த படைக்கு ஒரு தளபதியை நியமிக்கப் போகிறேன். நபிகளார் சொன்னார்கள், அந்த தளபதியின் கையிலே தான் இந்த கொடியை கொடுக்க போகிறேன். அந்த மனிதனுடைய சிறப்பு, அந்த மனிதர் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அவர் நேசிப்பார். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அந்த மனிதரை நேசிப்பார்கள். எல்லோருக்கும் சொல்லலாம், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்று. ஆனால் மகத்தான சர்டிபிகேட், சான்றிதழ் அல்லாஹ் நேசிக்கிறார் என்பது, அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மனிதரை நேசிக்கிறார் என்ற உடனே பதவி என்ற மோகத்தை தாண்டி அந்த கொடியனிடத்தில் கிடைத்தால் இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே என்னை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும், உறுதியாகிவிடுமே. அந்த ஆசையில நான் நேசித்தேன் என்று சொன்னார்கள். காலை பொழுதை அடைந்தவுடனே பல பேரும் இரவிலே பேசிக்கொண்டார்கள், இந்த கொடி யாருக்கு யாருக்கு, இவருக்காக அவருக்காக இருக்கும் என்று. நபிகளார் காலையிலே கேட்டார்கள், ஐனா அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கண் வருத்தத்தால் வீட்டிலே அப்படியே இருக்கிறார். சொன்னார்கள், ஒருவரை அனுப்பி வர சொல்லுங்கள். வந்தவுடன் நபிகளார் பிஸ்மில்லா என்று சொல்லி தன் உமிழ் நீரை கண்ணிலே வைத்தவுடனே கண்ணுடைய வருத்தத்தின் அடையாளமே இல்லாமல் போகிற அளவுக்கு குணமாகிவிட்டது. அவரின் கையிலே நபிகளார் கொடுத்தார்கள். அன்று அவரின் கையிலே கொடுத்ததனால் உமரை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஏராளம் ஹதீஸ்களை பார்க்கலாம். உமர் ஒரு பலமான ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர். அவர்களுடைய ஆசையை தான் பார்க்கலாம். ஒரு பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாதி என்று நபிகளார் நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்.
அல்லாஹ்ட விருப்பமும் அல்லாஹ்ட பொருத்தமும் அல்லாஹ்ட அன்பும் இல்லாமல் இந்த சுவர்க்கம் கிடைக்காது. அவர் சுவர்க்கவாதி என்று நடமாடுகிற நேரத்தில் உமர் ஃபில் ஜென்னான்னு நபிகளார் சொன்னது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் அல்லாஹ்ட அன்பை விரும்பினார்கள். கண்ணியமான பெருமக்களே, நீங்க பார்க்கலாம், ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு தளபதி. அவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தளபதி. சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்ட வாள்கள் ஒரு வாள் என்று சொன்னார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தளபதியாக கலந்து கொண்ட எந்த யுத்தமும் தோக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய வரலாறுக்கு முன்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு வருகிற உஹதுடைய வெற்றியை தலைகீழாக பிரட்டியவர் ஹாலித் இப்னு வலீத். காபிர்களுடைய பட்டியலில் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே முதல் தர தளபதிகளில் ஒருவராக நபிகளார் நியமித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்டு பெரிய வெற்றிகளோடு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுவதற்கு அன்னை என்றிருக்கிறது. ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது பெருவாரியாக. அந்த நேரத்தில் வெற்றியோடு வருகிற காலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த திறப்பை எடுக்க அன்னையின் என்றிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே கண்ணியமான சகோதரர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகி அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாக வந்தவுடனே போர் தளபதிகளுக்கு கடிதங்களை எழுப்பி ஒரு தளபதி ஒரு அமீருல் முஃமினீனுடைய பணியை செய்கிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஹாலிதை நான் இன்றோடு பதவி நீக்கம் செய்து விட்டேன். இத்தனைக்கும் வெற்றியோடு நடமாடுகிற நேரம் அது. ஹாலித் இப்னு வலீதை நான் பதவி நீக்கம் செய்து விட்டேன். அதே இடத்துக்கு அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை நியமித்து விட்டேன். இந்த கடிதம் போன உடனே சஹாபாக்களுடைய பண்பை பாருங்கள். நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம்? எனக்கு உங்களுக்கு சுவர்க்க நிச்சயம் என்ற மாதிரி நினைத்ததை பேசுகிறோம், நினைத்த முடிவுகளை எடுக்கிறோம், நினைத்த மாதிரி மனோ இச்சையோடு உறவாடுகிறோம். கண்ணியமான பெருமக்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு கடிதம் போன உடனே கடிதத்தை பார்த்துவிட்டு பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். கடிதத்தை பகிரங்கமாக வாசித்து அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை தளபதியாக நியமித்துவிட்டு சாதாரண ஒரு போராளி என்ற நிலைமைக்கு வருகிறார். மக்கள் எல்லாம் சில பேர் கேட்டார்கள், வெற்றி வாகை சூடி நிற்கின்ற மிகப்பெரிய தளபதியாக இருக்கின்ற உங்களை உமர் ஏன் பதவி நீக்கம் செய்ய வேண்டும்? இது ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஒரு இடம். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு மனம் கவ்வி பிடிக்கின்ற நேரம் அது. ஏன் தான் எனக்கு தெரியாது, நான் செய்த குற்றம் என்ன, நான் இனிமேல் ஒரு ஆலோசனையும் கொடுக்க மாட்டேன், நான் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன், நான் இஸ்லாத்துக்காக இப்படி செய்ய மாட்டேன். அவர் விலகவில்லை. அவர் சாதாரண நிலையில இருந்து கொண்டு போராடுகிறார். தளபதியாக இருந்து எந்த ஆலோசனையை சொல்ல வேண்டுமோ, எந்த வேகத்தோடு உத்வேகத்தோடு செய்ய வேண்டுமோ அந்த வேகத்தில் ஒன்றும் குறையவில்லை அவருடைய. சில பேர் இப்படி சொல்கிற நேரத்திலும் அசையாத நெஞ்சோடு போராடுகிற அவரை பார்த்து சில பேர் இப்படி சொன்ன உடனே சொன்னார்கள், நான் நேற்றைய தினத்தில் யுத்தம் செய்தது இந்த உமருக்காக அல்ல, நான் இன்றும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வது இந்த உமருக்காக அல்ல, நான் செய்வது உமருடைய ரப்புக்காக. நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நான் போராடுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்கு நபிகளார் காட்டிய வழிகாட்டல் இதெல்லாம். உலகத்திலே அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றொருவன் ஆசைப்படுவானாக இருந்தால் படைத்த அல்லாஹ்வை சரியாக விளங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இபாதத்திலே ஆகப்பெரிய இபாதத் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது. கண்ணியமான சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு, இதை தாண்டி ஏராளம் வரலாறுகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று தான் போராடினார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகினார். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். நபிகளார் வீட்டுக்கு வருகிற நேரத்தில், நபியே, உங்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னார் என்று சொல்லுங்கள். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ்வுக்கு கட்டிட்டான்.
அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்று உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்கள். இத்தனைக்கும் பெருத்த இபாதத்துகள் செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வை சரியாக விளங்கினார், அல்லாஹ்வின் அன்பை சரியாக பெற்றார். கண்ணியமான பெருமக்களே, நீங்க பார்க்கலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று சொல்லுகிற ஒரு இளவரசி தாய் இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க என்ன குறைவு இருக்கிறது? கைக்கும் காலுக்கும் எடுபிடியாக எத்தனை பணியாளர்கள் ஃபிரௌனை விட அவரின் மனைவி, அரசனை விட அரசனின் மனைவி தான் அனுபவிப்பாள் என்று சொன்னால் அது பொய்யாகாது. ஆபரணங்களா, மாணிக்கங்களா? கண்ணியமான பெருமக்களே, இத்தனையோடு இருக்கிற நேரத்தில் சொகுசுவான பஞ்சனை மெத்தியிலே, தங்க மெத்தையிலே, தங்க கரண்டிகளால், தங்க பாத்திரங்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகாபரிய மன்னாதி மன்னன், அந்த ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன பெரிய ஒரு மன்னன் தான் ஃபிரௌன். அன்பார்ந்தவர்களே, எப்படி இருந்திருக்கும் அந்த மனைவி? அதுக்கு என்ன குறைவு இருந்திருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தின உடனே அந்த அல்லாஹ்வின் அன்பு தேவை என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டார். அடிபடுகிறார், சித்திரவதை செய்யப்படுகிறார், கடுமையாக வேதனைக்குட்படுத்தப்படுகிறார். கேட்ட அந்த துவாவை அல்லாஹ்வின் அன்பு எப்படி சொல்கிறது என்று பாருங்கள். ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சுவர்க்கத்தை தா என்று கேட்கவில்லை, எனக்கு ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டென்று கேட்கவில்லை. ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, உன்னிடத்திலே ஒரு மாளிகை எனக்கு கட்டு யா அல்லாஹ். வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன் வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமித் ஸாலிமீன், இந்த ஃபிர்அவுன் அவனுடைய அட்டகாசத்திலிருந்து என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ். அவனுடைய ஊழியர்கள், பணியாளர்கள் என்ற அவனுடைய ஃபோர்சஸ், அநியாயக்காரனிடமிருந்து என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, எப்போதும் நபிகளார் கேட்கின்ற துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை கேட்கிறேன் யா அல்லாஹ். வ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை நேசிக்கிறவர்களுடைய அன்பை கேட்கிறேன் யா அல்லாஹ். வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், உன் அளவில் நெருக்கமாக்கி வைக்கின்ற ஒரு அமலை விரும்பக்கூடிய வாய்ப்பை எனக்கு தாயா அல்லாஹ் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, தஹஜ்ஜுதிலே எழும்பி தொழுகின்ற பழக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வராமல் இருப்பதாக இருந்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், கெஞ்ச வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு அழுகை வருவதில்லையே என்று அல்லாஹ்விடத்தில் ஏங்க வேண்டும். வாழ்ந்த காலம் முடிந்து விட்டது, எனக்காக, குடும்பத்துக்காக, மனோ இச்சைக்காக எல்லாம் உலகத்தின் பொதுவான தியரிகள், ரப்புக்காக வாழ்வோம் என்ற முடிவுக்கு வருவோம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே வாழுகின்ற மனிதன் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே நேசம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக பார்ப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அமலை செய்யவில்லையா, நான் செய்ய மாட்டேன். என் குடும்பம் சேர்ந்து முழுக்கவே இதை செய்கிறார்களா, நான் அதில் விலகி நடப்பேன். ஏன், எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த நபியுடைய வாழ்க்கையில் தான் அழகான முன்மாதிரி இருக்குது. நீங்க பார்க்கலாம் கண்ணியமானவர்களே, நபிகளார் மௌத்தாகி விட்டார்கள். நபியுடைய ஜனாசாவை எந்த இடத்திலே அடக்கம் செய்வது என்ற ஒரு கருத்து வேறுபாடு வருகிற சஹாபாக்கள் இடத்துல. அந்த நேரத்தில் எல்லோருக்கும் தெரியாத ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு நபியின் யுத்ஃபனு மின் ஹைஸு மாது, அல்லாஹ்வுடைய ரசூல் வாழும் காலத்திலே சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எந்த நபியாக இருந்தாலும் அவர் மௌத்தான அதே இடத்திலே தான் கபர் தோண்டி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களும் நபி சொன்னார்களா, அதுக்கு மேல் ஒரு பேச்சு கிடையாது, ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. கருத்து வேறுபாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். தர்க்கம் இல்லை, வாத விவாதம் இல்லை. இப்படி ஒரு தர்க்கம், எதிர்வாதம் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் நிறைய பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நான் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அந்த பயத்தின் காரணமாகத்தான் எத்தனை வாய்ப்புகள், செல்வாக்குகள் என்று எல்லாத்தையும் எட்டி பார்க்காமல் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் சொன்னதோடு நின்று கொள்கிறோம் என்றால் மறுமையில் தப்ப வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் அதில் அடங்கி நின்றார்கள். அந்த இடத்திலே தான் கபரை தோண்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஏராளம் சஹாபாக்களுடைய வரலாறுகளில் பிற்பட்ட காலத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை செய்தார்களா இல்லையா, இப்படித்தான் செய்தார்கள் என்று அதற்கு கட்டுப்பட்டார்கள்.
நபிகளாருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி என்ற செய்தியை இந்த ஆயத்தை தான் ஆதாரமாக காட்டினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நீண்ட பயணம் போனார்கள். பல சஹாபாக்களோடு தாபீங்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட பயணம் கஸ்ரு ஜம்மு செய்கிற பயணம், அது சஹீஹுல் புகாரியில் இது பதிவாக இருக்கிறது. அந்த நீண்ட பயணத்தில் நபிகளார் லொஹரை 2 ரக்காத்தாக சுருக்கி, அசரை 2 ரக்காத்தாக சுருக்கி சேர்த்து தொழுகிற நேரம், இப்படி சுருக்கி 2 ரக்காத்தாக குறைத்து தொழுததுக்கு பின்னால சில பேரை பார்த்தால் எழும்பி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிந்து சுன்னத்து தொழுகிறார்கள். அந்த சுன்னத்து தொழுகிறவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்ன தொழுகிறீர்கள்? நாங்கள் முன்பின் சுன்னத்தை தொழுகிறோம் என்றார்கள். சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்குது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் பயணம் போனால் அந்த பயணத்திலே சுருக்கி சேர்த்து தொழுகிற அந்த பயணத்திலே முன்பின் சுன்னத்து தொழ மாட்டார்கள். இது அமல குறைச்ச அர்த்தமா, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றின அர்த்தமா? இதுதான் புரியாத புதிராக சமூகத்தில் இருக்கிற என்ன அமல குறைச்சிட்டார்கள்? இல்லை கண்ணியமான பெருமக்களே, சிலது இருக்குது சிறிய அமலாக இருக்கலாம், மக்கள் பார்வைக்கு சின்னதாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரிய ஒரு அமலாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு தேவை பெரியதாக செய்ய வேண்டும் என்பதை விட அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்ற உபூதிய தேவை. அடிமைத்துவத்தை இவன் வெளிப்படுத்துகிறானா இல்லையா என்பதுதான் தேவை. அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி மனோ இச்சைக்கு அடிபணியாமல் நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு ஒரே ஒரு வழி, அது நபி வழி மாத்திருந்தான். கண்ணியமான பெருமக்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒப்பீனியன், எங்களோட ஐடியாவை எங்களோட கருத்துக்களை சொல்லி மார்க்கம் பேச இயலாது. நீங்க பார்க்கலாம், சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நீங்க பாருங்க, கௌபத்துல்லாஹ் நாங்கள் எல்லாரும் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனால் தவாஃப் செய்கிறோம். கபாவுடைய அந்த ஒரு மூலையில் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறது. அந்த கல்லை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னக ஹஜருன் லா ததுர் வலா தன்ஃபா, நீ ஒரு கல், உன்னால் நலவு செய்யவும் முடியாது, உன்னால் கெடுதி செய்யவும் முடியாது. ஏன் அதை சொன்னார்கள்? கல்லை வச்சு சிலையாக கும்பிட்டு கொண்டிருந்த சமூகம், அந்த சிலையிட்ட கேட்ட சமூகம், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் அடையணும் என்றால் இந்த கல்லிட்ட கேட்டால் இவர் கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சேப்பர் என்று மூட நம்பிக்கையில் இருந்த நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை, ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான், அவன் தான் படைப்பாளன், அவன் தான் பரிபாலிக்கிறவன், அவன் தான் ஆளுகிறவன், அழிப்பதற்கும் ஆற்றல் பெற்றது ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த கொள்கையில் வந்தவுடனே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்ட போனால் ஒரு விதமான பக்தி, இதை மோக்குறோமே என்று வரும்போது அந்த ஈமான ஸ்ட்ராங்காக உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உமர் இந்த உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை சொல்லிவிட்டு போனார். எப்படி தெரியுமா சொன்னார்? நீ கல், உன்னால் நலவு செய்ய முடியாது, கெடுதி செய்ய முடியாது. நான் உன்னை முத்தமிடுறது எதற்காக தெரியுமா? வலவுல அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, அல்லாஹ்வுடைய நபி உன்னை முத்தமிட்டதை நான் கண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை முத்தமிட்டார், அதனால் தான் நான் உன்னை முத்தமிடுகிறேன். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த ஆயத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டான், அதை முடிவாக்கிட்டான், அதனால் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் என்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், உம்ராவுக்கு நீங்கள் போனீங்கண்டா அந்த உம்ராவோட கடமைகளை நிறைவேற்ற தவாஃப் செய்யக்கொள்ள முதல் 3 சுற்றிலேயும் ஒரு விதமாக உடல் குலுங்க ஓடுறது ஒரு சுன்னா. ஏன் அந்த வரலாறு படைக்கப்பட்டு, ஏன் அது அப்படி ஒரு சுன்னா உடைய ஆரம்பம் எப்படி அமைந்தது? நபிகளார் ஹுதைபியா உடன்படிக்கை செய்வதற்காக போன நேரத்தில் தடுக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 7வது வருடம் உம்ரத்துல் கதா, அந்த விடுபட்ட உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்ற கதாவாக அடுத்த வருடம் அக்ரிமெண்ட், அந்த உதைபியா உடன்படிக்கையில் 3 நாள் தான் மக்கள் நிற்கலாம், வந்து 3 நாளுக்குள்ளுக்கு அந்த உம்ராவை நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றும் போது நாலாபுரத்திலிருந்தும் குறைஷி காபிர்கள் நக்கல் அடித்தார்கள். மதீனாவுக்கு போய் நோஞ்சலான பொடியோட உடம்போடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி நையாண்டி பண்ணுகிற நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், முதல் 3 சுட்டையும் உடல் குலுங்க நல்ல ஃபிட்டாகத்தான் நீங்கள் தைரியமான உடலோடு இருக்கிறீர்கள் என்று காட்டி ஓடுங்கள் என்றார்கள். இது ஒரு காரணத்தோடு தான் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். சில பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அன்று ஒரு காரணத்தோடு தான்
அவர்கள் நையாண்டி பண்ணினார்கள், உடல் குலுங்க குலுங்க ஓடினோம். இப்போது அந்த காரணம் இல்லையே, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே காபா இருக்குது, இப்போ ஓடணுவான். அல்லாஹ்வுடைய நபி ஓடினத்துக்காக ஓடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நபி ஓடினத்துக்காக ஓடுங்கள் என்றார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர், இதை விளங்கினால் இந்த உலமாக்கள் புத்திஜீவிகள், வழிகாட்டிகள். யாருக்கு பயம்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நபியோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஓடர் அப்படித்தான். கண்ணியமான பெருமக்களே, கபாவை தவாப் செய்கிற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லுல ரசூலுல்லாஹ் வாயை வச்சு முத்தமிட்டார்கள். வாயை வைத்து முத்தமிட கிடைக்காத போது ரஷ்ஷாக கிரௌடாக இருக்கிற நேரத்தில் அந்த கையை அந்த கல்லில் வைத்து கையை முத்தமிட்டார்கள். எட்டாத கொஞ்சம் தூரத்தில் போகும்போது கையில் ஒரு தடி இருந்தது. அந்த தடியை அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை இப்படி வச்சு தடியை முத்தமிட்டார்கள். ஹதீஸ் சஹீ இப்படியே தெளிவாக வருகிறது. இன்னும் தூரமாகி போகிற நேரத்தில் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு இப்படி கையால் காட்டினார்கள், அல்லாஹு அக்பர் என்று காட்டினார்கள், ஒரு கையை காட்டினார்கள், முத்தமிடவில்லை. கண்ணியமான பெருமக்களே, இது நபி வழி. அந்த தவாப் செய்கிற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற அந்த மூலையை தாண்டி அடுத்த மூலையை தொடவில்லை, அதற்கு அடுத்த மூலையை தொடவில்லை, அதுக்கு அடுத்த 4வது கோணர் அந்த மூலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ருக்னுல் யமானி கையால் தொட்டார்கள், முத்தமிடவில்லை, வாயை வைக்கவில்லை. இதை ஒரு படிப்பினைக்கும் பாடத்துக்கும் சேர்த்தும் சொல்கிறேன். இந்த 2 தான் தொடப்பட்டிருக்கிறது, அடுத்த 2ஐயும் நபிகளார் தொடவில்லை. கண்ணியமான பெருமக்களே, சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் தவாப் செய்யக்குள்ள ஹஜருல் அஸ்வத் கல்லு மூலையை தொட்டுட்டு அடுத்த கோணர் அந்த மூலையும் தொழுகிறார். தொடக்கொள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹஜ்ஜ தவாஃப படிக்கலையா இவர் என்று கேட்டார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் செய்தது மார்க்கம், இவன் கந்திரியை கொடுக்கிறான், கத்தம் என்கிறான், தமாம் என்கிறான், ஃபாத்திஹா என்றான், இல்லாத பொல்லாத எல்லாம் உருவாக்கப்பட்டு ஹுப்பு நபிஜி அலல் இன்சானி முஃப்தரது என்கிறான், நபியை நேசிப்பது வாஜிப் என்கிறான். வியாக்கியானங்கள் கொடுத்து கொடுத்து யா முஹியத்தீன் என்று சொல்லால் உங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாதுகாப்பை தருவான், அல்லாஹ்வை கூப்பிடாம முஹியத்தீன் அப்துல் காதர், இப்படி மனுஷர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லவாகும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லவாகும். எவ்வளவு தைரியமாக ஷிர்கை வாசலை கதவை திறந்து கொடுக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் நீங்க புத்திசாலியாக இருக்கணும், நாங்கள் யாருக்கும் அடிமையாகிடப்படாது. சுவர்க்கம் தேவை என்றால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும், நபியை பின்பற்றணும். அல்லாஹ்வும் ரசூலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தான். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த தவாஃபுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இப்படியே பேணப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு காலம் பேணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் கவனிங்க, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் மூமினீனாக முழு சாம்ராஜ்யத்துக்கும் ஒரே ஒரு அமீருல் மூமினீன் முஆவியா ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் ஹஜ்ஜில் அவர் அமீருல் மூமினீன் என்பதனால் கபாவுக்கு நெருக்கமாக தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் அந்த காலத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க இருக்கிறாங்க கிட்ட. அவர் 4 மூலையும் தொட்டு தொட்டு தவாப் செய்கிறார். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிற சஹீஹ். 4 மூலையும் தொட்டு தொட்டு தவாப் செய்கிற நேரத்தில் கிட்ட நெருங்கி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபி இந்த 2ஐயும் மட்டும்தான் தொட்டார்கள், நீங்க 4ஐயும் தொடுகிறீர்களே, இவ்வளவுதான் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது நீங்க 4ஐயும் தொடுகிறீர்களே விமர்சித்தார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷைஉம் மினல் பைத்தி மஹ்ஜூரன், அல்லாஹ்வுடைய கஅபால ஷொஹர் தானே, இதை தொடுறதுல என்ன மிஸ்டேக் இருக்குது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கஅபால இதை தொடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர் எந்த மனிதனும் ஒன்றை செஞ்சால் அவரோட ஒப்பீனியனை அவர் வைப்பார், கருத்தொன்று வைப்பார் அவர். கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் இயல்பாது. ஹஜ்ரத் முஆவியா பிடிவாதமாக இருக்கிற ஒரு மனிதர் அல்ல, சஹாபியுல், அல்லாஹ் பொருந்தி கொண்ட சஹாபி அவர். கண்ணியமான பெருமக்களே, இப்படி 4 மூலையும் தொடுறத்தில் பிரச்சனை இல்லையே, கபத்துல்லாஹ் ஷுஹர் தானே, அது தொட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்று கேட்டார்கள். கஅபாவை வலம் வருவது ஒரு இபாதத், தவாஃப் ஒரு இபாதா. உடனே விவாதம் நடக்கலங்க. கேட்டார்கள், அல்லாஹ் அல் குர்ஆன்ல லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ்,
அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதுக்கு மேலே நாங்கள் என்ன? அல்லாஹ் நபி 2 தொட்டத்தை தான் அழகண்டு அல்லாஹ் ஃபைனல் பண்ணி டிக்ளைர் பண்ணியிருக்கிறான். இதுக்கு மேலே தொடர்றது வாத விவாதம் என்ற ஒட்டுக்கும் போகல. அந்த ஆயத்தை சொன்ன உடனே அந்த சஹாபி அல் ஜலீல், கண்ணியமான சஹாபி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், சதக்த, நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்க, நான் தொட மாட்டேன்றார்கள். இன்னைக்கு என்ன நடக்கும்? பாங்க முன்னி சலவாத் இருக்கிறான், கூட்டு துவா என்கிறான், கத்தம் என்கிறான், பாத்திகா என்றான், சண்டை. மௌனமாக ஜனாசாவை கொண்டு போவென்றால் நாங்கள் ஓதித்தான் ஆகுவோம். பிடிவாதமாக, வரட்டு தத்துவமாக, திணிக்கின்ற மாதிரி. இஸ்லாம் எல்லோரும் நினைச்ச மாதிரி உலகத்தில் ஆடலாம். ஃபிர்அவுனும் ஆடினான், ஹாமானும் ஆடினான், காரூனும் ஆடினான், அபூஜஹலும் ஆடினான். எல்லோரும் ஆடலாம். ஆனால் பிடிபடும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் தப்புவதாக இருந்தால் 2 கையையும் உயர்த்தி சரணடைகிற ஒரு இடம் இருக்குது. அது மறுமையினால். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட மனிதன் மாத்திரம்தான் தப்புவான். குல் அத்தியுல்லாஹ் வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களோட அமல்களை அழிச்சு கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்தை அணிகலனாக கொண்டு வாழும் வாய்ப்பை, எப்போதும் இதயத்தில் பசுமையானதாக, யாரோடு பேசினாலும் தர்க்கம் பண்ணாதேங்க, விவாதம் பண்ணாதேங்க, ஆர்குமெண்ட் வேண்டாம். இந்த ஆயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. அல்லாஹ் ஆலிங்களோட பேசினாலும் அல்லாஹ் நபியோட வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி என்று சொல்லிட்டனே, இதுக்கு மேலே நபி செஞ்சில்லையா? இதை இபாதத்தை நீங்கள் புதுசாக உருவாக்காதேங்க. யார் சொன்னாலும் நபி காட்டாத ஒன்றை மார்க்கமன்றி செஞ்சால் அது கபூலாகாது, தட்டப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வ ஹபீபினா வ ரசூலினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ மன் தஆ பி தஅவதிஹிம் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிரந்தத்தில் அல்லாஹ்ட வஹியை பற்றி எப்படி சொல்றாரு பாருங்க. கரஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா உமிர, அல்லாஹ் இந்த நபிக்கு எதை சொல்ல சொன்னானோ, எதை ஓத சொல்லி ஆர்டர் பண்ணினானோ அதை இந்த நபி ஓதினார், சொன்னார். வசக்கத ஃபீமா உமிர, எதிலே மௌனமாக இருக்க சொல்லி அல்லாஹ் இந்த நபிக்கு சொன்னானோ அதிலே பேசாமல் மௌனமாக இருந்தார். இது எவ்வளவு கருத்து தெரியுமா? இதை சொல்லிட்டு வமா கான ரப்புக்க நசியா, அல்லாஹ் மறந்தவனாக இல்லை. இப்படி வார்த்தை பாருங்க. நாங்கள் நினைக்கிறோம் இந்த அமலை செஞ்சு நபிக்கு மிஸ் ஆகிருக்கும், நபி ஏன் தான் இதை சொல்லாமல் போய்த்தாங்களோ? இல்லை, அல்லாஹ்ட வகி வரல, அதனால சொல்லல. ஏன் தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் 33 45 சொல்லல, 33 33 தான். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகைக்காக ஒவ்வொரு சஃப்ல நின்றால் அணிவகுத்து நிற்கிறோம், காலோடு காலை சேர்த்து நிற்கணும். நபி வலி ஏதாவது ஓதுகிறோமா? இல்லை. ஏன்? நபி ஓதல்ல, நாங்களும் மௌனமாக இருக்கிறோம். ஜும்மா ஓதுகிறோமா? இல்லை. இதே மாதிரி தான் நீங்கள் ஜனாசாவை வச்சிங்கன்னா சஃபை சீர் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஜனாசாவை பற்றி சொன்னாங்க, ஜனாசாட கடனை பற்றி பேசினாங்க. இருக்கிறவங்க இமாம் அல்லாஹு அக்பர் என்ற காட்டும் மௌனமாகத்தான் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இருக்கிற வர காட்டும் குல்ஹுவல்லா ஓதுறது. குல்ஹுவல்லா ஓதினால் பாவமா? இப்படி இஸ்லாத்தில் பேச இல்லாது. இஸ்லாம் தௌகீஃபியா, அல்லாஹ்ட வஹி. நானும் நீங்களும் குல் சூரா ஓதி அந்த ஜனாசாக்கு சேர்க்கிற நன்மை என்று இருந்தா எங்கட நபிக்கு அது தெரியா போனா? எங்கட நபிக்கு அல்லாஹ்ட தூதருக்கு மிஸ் ஆகினா? இல்லை, அல்லாஹ்ட ஓர்டர் வரல் ஓத சொல்லி அதனால தான் மௌனமாக இருந்தாங்க. எத்தனை இமாம் ஷாஃபி இமாம் சொன்னாங்க ரஹிமஹுல்லா, சுன்னா ஃபிஅலியா ஒன்று இருக்கு, சுன்னா தர்கியா ஒன்று இருக்குது. சுன்னா என்று அல்லாஹ்ட நபி எதை செஞ்சாங்களோ ஹதீஸ் சஹீஹாக ஆதாரபூர்வமாக வந்தா இது ப்ரூஃபாக இருக்குது, நபி செஞ்சங்கண்டி அதை செய்கிறது சுன்னா. நபி செஞ்சதாக ஹதீஸில் ஒன்றும் வந்தில்லாட்டி அதை செய்யாமல் விடுவதுதான் சுன்னா, செய்கிறதல்ல சுன்னா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தருவானாக. ஹக்கை ஹக்கென்று விளங்கி அதை நடைமுறைப்படுத்தவும்,
அசத்தியத்தை பாத்தில் என்று விளங்கி அதிலிருந்து விலகி நடப்பதற்கும் ரப்பே ரஹ்மான் என்று எங்களுக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் அஷ்ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதாஅத்தீன். اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات والحمد لله رب العالمين.